ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் கொண்டு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு பச்சை கலரில் வரத்துக்கு பசலைக்கீரை, ஆரஞ்சு கலருக்கு கேரட்டு, அப்புறம் ரெட் கலருக்கு பீட்ரூட்டு. இது மூணையும் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு பல்ப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒயிட் கலருக்கு. அரிசி மாவை கடாயில் போட்டு வறுத்துடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையாக எடுத்து மிக்சியில் போட்டு தனித்தனியாக 3 பவுலில் மாவு போட்டுட்டு அதில் ஒன்றா கலந்தேன். பல்ப்பு மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் நெய் போட்டு மாவில் கலந்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு டவ்வாக பண்ணி வச்சுருக்கிறேன். பீட்ரூட்டு, பசலைக்கீரை பண்ணிவிட்டு கேரட்டையும் அரைச்சிட்டு அதையும் ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் மாவுக்கும் அரைச்சி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிறேன், ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி கையில் பிடிச்சி இட்லி கடாயில் வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு அதை எடுத்து உங்களுக்கு பண்ணணும். மீதி இருக்கிற மாவில் கொஞ்சம் கோலி குண்டு மாதிரி அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் யூகேயில் என் பொண்ணோட வீட்டுக்கு 6 மாதம் வந்திருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த காம்படிஷன் இருக்குது, நீ தான் யூடியூப்லாம் கிச்சன் இதெல்லாம் போடுற இல்லையா, சமையலெல்லாம் பண்ணு அப்படின்னாங்க. அதனால நான் வந்து இதை அங்கேருந்து பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இது எல்லாமே நேச்சுரல் கலர்ஸில், நேச்சுரல் இதில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இது கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு தக்காளி சாஸும் பண்ணியிருக்கேன். தக்காளி சாஸு கிளாஸியாக வரதுக்கு 4 தக்காளியை தோல் சீது எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அதையும் நல்லா சுண்டை காய்ச்சி அதை ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலை. நான் சாந்தி சீதாபதி ஃப்ரம் தருமபுரி கிளப்.